அதிமுக சவால் விடுகிறது. தகுதி நீக்க புகாரில் உள்ள எம்எல்ஏக்களுடைய ராஜினாமாவை எப்படி ஏற்கலாம் என்று அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு இன்பதுரை கேள்வி எழுப்பியிருக்கிறார். பின்வாசல் வழியாக ஆட்சியை தக்க வைக்க தாவேக அரசு முயற்சி எடுக்கிறது. இவங்களையெல்லாம் குறிப்பாக இந்த 3 எம்எல்ஏக்களை எப்படி அமைச்சர் அவருடைய அறையிலே சந்தித்தார், எப்படி உடனே அவங்களுக்கு கட்சி உறுப்பினர் படிவம் வழங்கப்பட்டது, அதுவும் அது தயார் நிலையில் இருந்திருக்கிறது. ராஜினாமா செய்த 5 நிமிடத்திலேயே தாவேக உறுப்பினர் அட்டை எப்படி அவங்களுக்கு வழங்கப்பட்டது. ஏற்கனவே நாங்கள் அவங்க மேலே தகுதி நீக்க புகார் கொடுத்துருக்கோம். தகுதி நீக்க புகார் மேலே நடவடிக்கை எடுக்காமல் அவங்க ராஜினாமாவை ஏற்பது என்பது முறையல்ல, நாங்கள் நீதிமன்றத்தை தேவைப்பட்டால் நாடுவோம் என்று திரு இன்பதுரை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர் தெரிவித்த கருத்தை பார்த்திருக்கிறோம். நம்முடைய திரு டிவி சோமு அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். இந்த கோரிக்கை அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன் தான், அதைத்தான் முதல்ல நடவடிக்கைக்கு உள்ளாகணும் அப்படிங்கிற அதிமுகவுடைய கிளைம் லீகலி சவுண்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு சபாநாயகர் நினைக்கும் போது அந்த உங்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கிறதுல சட்ட ரீதியா தடை இருக்குமாங்கிறதுலாம் பெரிய கேள்வி. ஆனா அதே நேரத்துல ஒரு தார்மீக ரீதியா பார்க்கும்போது ஏற்கனவே இவங்க மேல ஒரு புகார் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இது எடப்பாடி பழனிசாமி சொல்றது மாதிரியே உடனடியாக அதை ஏற்றுக்கொள்கிறது, உடனடியாக அவங்களுக்கு அந்த கட்சி அடையாள அட்டை, உறுப்பினர் அட்டை கொடுக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா இங்க ஒரு பேரம் நடந்திருக்குங்கிறத உணர்த்துது. அதுல எந்த வித மாற்று கருத்துக்கு இல்லை, அது வெளிப்படையா தெரியுது. அதுல ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சவங்க சொல்லியிருக்காங்க, இது மக்கள் விருப்பம், அதை நாங்க செஞ்சோம் அப்படின்ட்டு. இவங்க செஞ்ச தேர்தல் செலவுலாம் வேற இருக்குமே பாவம், அதை யாரு ஈடுகட்டினாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு தொகுதிக்குமே பற்பல கோடி ரூபாய் செலவு பண்ணாங்கிற தகவல் தான் வந்தது. அப்ப இவங்க தான் தேர்தல் ஆணையம் சொல்லுது, அது யோசிச்சு பார்க்கணும். அது பற்பல கோடி செலவாகுது, நீங்க சிற்சில லட்சம் தான் தேர்தல் ஆணையம் வச்சிருக்கு. அது ஒரு அமைப்பு சொன்னுச்சு என்னன்னா 2024 இந்தியா முழுக்க ஆன செலவுகள் 1 லட்சம் கோடிக்கு மேல எலெக்ஷன்லயா? ஆமா. ஆனா அரசு ரீதியாக தேர்தல் ஆணையம் ரீதியாக செலவு பண்ண வேண்டியது கணக்கு 4,00,000 கோடி. அது ஒரு அமைப்பு, அது பேர் மறந்துட்டேன். ஏடிஆர், அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ். அதான் நினைக்கிறேன். ஓகே. அப்படிங்கறப்ப செலவு பண்ணாங்க எலக்ட்ரல் process தொடர்பா சொல்வாங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.